போயிட்டு அவங்க எல்லாம் இதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அதாவது அந்த ஆக்சிடென்ட் கேஸில் வந்து ஒரு லாரி டிரைவர் வந்து ஒருத்தரை வந்து அடித்து கொண்டுட்டாரு, அதனால் அவர் வண்டியை சீஸ் பண்ணியாச்சு, அவர் நஷ்டஈடு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் வந்து வாதாடும் போது என்ன வாதாடுவார்னா, ரொம்ப சிம்பிளாக கேட்பார். அதை வந்து அவரோட ஜூனியர் வந்து இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரி, எங்கள் தலைவர் பாரு இப்படி தான் வாதாடுவார்னு. என்ன சொல்லி சொல்லுவார்னா, அந்த இவர் இருக்கார்ல, அந்த செத்து போன பையனோட இவர், ஐ மீன் அந்த லாரி டிரைவர், அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போனீங்களே அந்த இடத்துல வந்து ஏதாவது ஊர் இப்படி உள்ள திரும்பணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது போர்டு ஏதாவது இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, ஏதாவது ரோடு கிராசிங்காக இந்த ஜீப்ரா சிக்னல் மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்ததா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஏரியாவில் லைட்லாம் இருந்ததா? நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு. சரிங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னென்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வேகத்தை குறைப்பதற்கான வேகத்தடையோ எதுவுமே கிடையாது. அவர் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாருன்னு சொல்கிறீங்க. அந்த ட்ராவல் டைமை வச்சு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அவர் 80 கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்க முடியாது அப்படின்னு சில பாயிண்ட்டுகள்லாம் சொல்லி கடைசியாக என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த செத்து போனவர் அந்த அர்த்தராத்திரியில் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போனார்? ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், இது வந்து நெக்லிஜென்ஸாக போய் ஓட்டி கொள்ளலை அப்படின்னு சொல்லி கவனக்குறைவெல்லாம் இல்லை. இது வந்து அவர் எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்றதுனால எங்களால் விடுவீங்கன்ற மாதிரி பேசி அவர் வாதத்திறமையில வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ஜூனியர் விளக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும்.